இன்னைக்கு செல்லி சமையலில் செட்டிநாடு மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மீன் குழம்புல எந்த மீன் வேணாலும் போட்டு செட்டிநாடு மீன் குழம்பு செய்யலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் வந்து மசாலா வதக்கிறதுக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், சீரகம் வந்து ஒரு 3/4 ஸ்பூனு, மிளகு வந்து 1 ஸ்பூனு, மல்லி வந்து 1 ஸ்பூன் அளவு, வரமிளகாய் வந்து ஒரு 6 மிளகாய் அளவு. இப்போ இது எல்லாம் ஒரு டைம் வறுத்து விட்டுக்கலாம். இப்போ அடுப்பு நம்ம ரொம்ப கம்மியான வச்சுருக்கிறேன். பல்பாசி 3 துண்டு, ஒரு 3 துண்டு அளவுக்கு இஞ்சி, பூண்டு வந்து ஒரு 25 கிராமு, சின்ன வெங்காயம் 100 கிராமு, தக்காளி 3 தக்காளி கட் பண்ணுது, கருவேப்பிலை 2 கொத்து, தேங்காய் வந்து சின்ன துண்டாக வச்சுருந்தேன், அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது எல்லாம் நல்லா வதக்கலாம். நீங்கள் மசாலா கறி போயிருங்க, பயந்துக்க வேண்டாம். ஈரப்பத்தில் நம்ம வதக்கணும்னாக்கா மசாலா கருவாது. ஏன்னா தக்காளி வெங்காயம் அதெல்லாம் ஈரப்பதம் இருக்குது இல்லைங்களா, அதனால மசாலா கருவி வராது. மசாலா வந்து நீங்கள் இந்த பத்தில் வதக்கிங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ மசாலா நல்லா ஆறிடுச்சு. இப்போ கிரைண்டரில் நல்லா நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். 5 நிமிஷம் நல்லா ஆற விட்டுருக்குறேன். இப்போ 5 நிமிஷம் டைம் வச்சுக்கலாம். இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். மசாலாவும் நம்ம சட்னி போட்டோம்னா டைம் வச்சுட்டா நம்மளுக்கு மாறி மாறி தான் சுற்றி வரும். கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் ஓடிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டுக்கணும். இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா குறன்னு அரையிட்டோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா குறன்னு அரைஞ்சிருச்சு. ஒரு 5 நிமிஷம் நான் டைம் வச்சேன். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து எப்பவுமே ஒரு மசாலா அரைக்கணும்னா கொஞ்சம் குறன்னு அரைச்சி வாட்டி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிட்டு இப்போ 10 நிமிஷம் அரைச்சி நல்லா ஆட்டோமேட்டிக்காக அதே ஆஃப் ஆயிடுச்சு. நல்லா நைஸாக வந்து மசாலா அரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம பாத்திரத்தை வச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து இந்த மசாலா வந்து நைஸாக நீங்கள் இந்த மீன் குழம்புக்கு அரைச்சிக்கணும். கொஞ்சம் குறன்னு அரைக்கக்கூடாது, டேஸ்ட்டு கிடைக்காது. இப்போ குழம்பு வச்சுக்கலாம். குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, பூண்டு வந்து ஒரு 25 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை. இப்போ இது எல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் அளவு. அடுப்பு வந்து நம்ம ரொம்ப கம்மியாக வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா வேகமாக வச்சோம்னாக்கா மசாலா கறியிடும், அதனால கம்மியாக வச்சுருக்கிறேன், சிம்மில் வச்சு விட்ருக்குறேன். இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிறதுக்காக தான் எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கணும். இப்போ மசாலா நல்லா வந்து எண்ணெயில் பொரிஞ்சு வந்துடுச்சு. 1/2 லிட்டர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா தளன்னு கொதி வரட்டும். இப்போ நல்லா தளன்னு கொதி வந்துடுச்சு. புளி வந்து நான் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் கல்லுப்பு போடுறேன். உங்களுக்கு தூள் உப்பு தேவைன்னாலும் போட்டுக்குங்க, கல்லுப்பு தேவைன்னாலும் போட்டுக்குங்க. இப்போ உப்பு போட்டாச்சு, புளி ஊற்றியாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதி வரட்டும். நம்ம மசாலா அரைச்சி வச்சிங்களா, அப்புறமே சேர்த்திக்கலாம். இப்போ 5 நிமிஷம் நல்லா கொதி வந்துருச்சு. அந்த புளியோட பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிடலைங்களா, அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருந்தால், கொஞ்சம் தேவையாக இருந்தால் தண்ணி ஊற்றிக்கலாம். ஓரளவுக்கு கெட்டியாக தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா கொதி வரணும் இல்லைங்களா, அதனால் ரொம்ப கெட்டியாக இருக்குது. கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம்.
இப்போ நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். சுற்றி எல்லா பக்கமும் எண்ணெய் பிரிஞ்சு போகிற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ மீன் சேர்த்துக்கலாம். மீன் நான் 1 கிலோ எடுத்து வச்சுருக்கிறேன். பாறை மீன் இது. மீனை சேர்த்து நம்ம ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு விட்டாவே போதும், அதிக நேரம் வேண்டாம். ஏன்னா இது பாறை மீனுங்கிறதுனால குழண்டு போயிடும். எந்த மீன் குழம்பு வச்சாலும் சரி ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 6 நிமிஷத்துக்குள்ளே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும், இல்லைன்னா மீன் குழண்டு போயிடும். இப்போ மீன் ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. கொஞ்சமாக மல்லித்தலை தூக்கிக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ செட்டிநாடு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.